பொதுவாக நம்ம பிளட்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும் போது சிம்டம்ஸ் பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் அதுவே எங்கேயாவது பிளாக்கேஜ் உண்டாச்சு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால கொலஸ்ட்ரால் பிளட்ல அதிகமாகும் போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸாக நம்ம பார்க்க போகிறது செஸ்ட் பெயின் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு ஊசி எடுத்து கொடுத்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ரிக்கிங் பெயின் மாதிரி இருக்கும். செகண்ட் சிம்டம்ஸ் மூச்சு விட சிரமமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்வெட்டிங் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட அவங்களுக்கு படபடப்பு வர ஆரம்பிக்கும். அதிகமான பாடி டயர்ட்னஸ் இருக்கும். அதே போல் அவங்களுக்கு தலைவலி அடிக்கடிக்கு வர ஆரம்பிக்கும். வாய் குமட்டல் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க பிளட் டெஸ்ட்டில் லிபிட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அது கொலஸ்ட்ரால் அளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொலஸ்ட்ராலுக்கான ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி சொல்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது 1-2 இடித்து ஒரு துணியில் முடிச்சு மாதிரி கட்டி அனலில் காமிச்சிங்கன்னா சாறு மாதிரி இறங்கும். அந்த சாருக்கு ஈக்குவலாக தேன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது காலையில் 1 ஸ்பூன், மதியம் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். தேங்க்யூ.